இன்றைக்கு நம்மிடையே ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் புகுந்து நின்று புறப்பட்டு வழிநடத்தி வலிமை சேர்க்கும் அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த தாய் தந்திருக்கும் இந்த அரிய பெரிய வாய்ப்பை கலசங்களை பெற்று சென்று, விளக்குகளை புதிதாக பெற்று சென்று, ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமி நாள் புதுப்பித்தல் வீட்டையும் மனசையும் வாழ்க்கையும் உயிரையும் தீய சக்திகளிடமிருந்தும் தீவினைகளிலிருந்து புதுப்பிக்கிற தாய் நம் வீட்டின் வழிபாட்டுக்குரிய கலசங்களை விளக்குகளையும் புதுப்பிக்க செய்கிறாள். சாம்பல் எடுத்துச் சென்று மஞ்சள் நீர் கலந்து வீடு முழுக்க தெளித்து தேங்காயை வீட்டு வாசலில் கட்டி வைத்து காவல் செய்வதற்கு அம்மா அருள் செய்கிறாள். அம்மா செய்கின்ற ஒரு துளி திருநீரும், ஒரு துளி வேள்வி சாம்பலும், ஒரு துளி நீரும் வேப்பிலையும் குங்குமமும் மகத்தான காரியங்களை உலகம் வியக்கும் அளவிற்கு அம்மா செய்து கொண்டிருக்கிறாள். அன்னையினுடைய அருளாசியை பெறுகிற வாய்ப்பு இருப்பதால் தான் ஒவ்வொரு உயிரும் மருவத்தூர் மண்ணை தங்களுடைய தாய் வீடாக, அன்னையினுடைய அருட்கூடமாக, தங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்குரிய பாடசாலையாக, தங்கள் வாழ்வை உறுதி செய்கின்ற தெய்வ சன்னிதானமாக ஒவ்வொருவரும் நினைத்து மகிழ்கிறார்கள். அன்னையின் சித்திரை பௌர்ணமி யாகசாலையில் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற, அந்த யாகத்தை தரிசிக்கின்ற, அந்த யாகசாலையில் அமர்ந்தாலே மறுபிறவி இல்லை என்றும் தியானம் இருந்தால் ஒரு விலங்குக்கு கூட நற்கதி கிடைத்துவிடும் என்று சொல்லி இருக்கிறாளே. நாம் மானுடம் அல்லவா? நமக்கு மனம் இருக்கிறதல்லவா? நம் வாழ்வின் துன்பங்களும் துயரங்களும் நம்மை போட்டு நசிக்க எடுக்கிறதில்லையா? இத்தனைக்குள்ளிருந்தும் நம்மை மீட்டெடுக்க அன்னை தந்திருக்கும் மாபெரும் ஆன்மீக வழி, ஆன்மீக மருத்துவம் அம்மா தரும் மிகப்பெரிய ஈடற்ற செல்வம். அம்மா நமக்கு தந்திருக்கும் சித்திரை பௌர்ணமி விழா என்னும் வேள்வி யாகசாலையில் அமர்ந்து யாகம் செய்து நம் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள கிடைத்த புதுவாழ்வு கிடைக்கின்ற, புனர்வாழ்வு கிடைக்கின்ற புண்ணிய வாழ்வாக அமைத்து தருகிற அற்புதமான நாள். விடாமல் பற்றிக் கொள்ளுவோம். அம்மா துணையிருந்து காப்பாள். ஓம் சக்தி. என்ன தவம் யான் செய்த